அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வேதியியல் அலகு 5 அணைவு வேதியியல் அந்த பாடத்தில் நம்ம 1 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், MEN twice OX twice Cl என்ற அணைவுச் சேர்மத்தில் உள்ள உலோக அணு அல்லது அயனி M இன் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இணைதிர மதிப்புகளின் கூடுதல் என்ன? அதுக்கான ஆப்ஷன் A 3, ஆப்ஷன் B 6, ஆப்ஷன் C -3, ஆப்ஷன் D 9. ஸோ என்னுடைய முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இணைதிர மதிப்புடைய கூடுதல், அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் E 9. கொஷின் நம்பர் 2, 0.01 மோலார் திறன் உடைய 100 ml பென்டா அக்வா குளோரிடோ குரோமியம் 3 குளோரைடு கரைசலுடன் அதிக அளவு சில்வர் நைட்ரேட் கரைசலை சேர்க்கும் பொழுது வீழ்படிவாகும் AgCl இன் மோல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் A 0.02, ஆப்ஷன் B 0.002, ஆப்ஷன் C 0.01, ஆப்ஷன் D 0.2. ஸோ இதுக்கான பதில் ஆப்ஷன் B 0.002. கொஷின் நம்பர் 3, ஒரு அணைவுச் சேர்மம் MsO4Cl 6H2O என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை பெற்றுள்ளது. இச்சேர்மத்தின் நீர்க்கரைசலானது பேரியம் குளோரைடு கரைசலுடன் வெண்மை நிற வீழ்படிவை தருகிறது. மேலும் சில்வர் நைட்ரேட் கரைசலுடன் சேர்க்கும் பொழுது எவ்வித வீழ்படிவினையும் தருவதில்லை. அணைவுச் சேர்மத்தில் உள்ள உலோகத்தின் இரண்டாம் நிலை இணைதிறன் 6 எனில் பின் வரும் கூற்றுகளில் எது அணைவுச் சேர்மத்தினை சரியாக குறிப்பிடுகின்றது? ஆப்ஷன் A MH2O 4 ClSO4 2H2O, ஆப்ஷன் B MH2O 6 times SO4, ஆப்ஷன் C MH2O 5 times Cl SO4 H2O, ஆப்ஷன் D MH2O thrice Cl SO4 3H2O. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C MH2O 5 times Cl SO4 H2O. Question number 4, Fe H2O5NO SO4 என்ற அணைவுச் சேர்மத்தில் இரும்பின் ஆக்சிஜனேற்ற நிலை மற்றும் ஈனி NO இன் மீதான மின்சுமை என்ன? ஆப்ஷன் A +2 மற்றும் 0, ஆப்ஷன் B +3 மற்றும் 0, ஆப்ஷன் C +3 மற்றும் -1, ஆப்ஷன் D +1 மற்றும் +1. ஸோ இரும்புடைய ஆக்சிஜனேற்ற நிலை NO ஈனியுடைய மின்சுமை ஆப்ஷன் D +1 மற்றும் +1. கொஷின் நம்பர் 5, IUPAC வழிமுறைப்படி கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் என்ற அணைவுச் சேர்மத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் A. ஸோ இதுக்கு நமக்கு தெரியும், இங்கே 3 லிகாண்ட் இருக்குது. ஒன்று பிஸ் எத்திலீன் டையமின் ONO, அது ஓலிங்கேஜில் நைட்ரோ குரூப்பு. Cl நமக்கு தெரியும், ஆல்ஃபாபெட்டில் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நமக்கு மெட்டல் நேம் கொடுப்போம், தென் ஆக்சிஜனேற்ற எண், கடைசியாக நம்ம Clக்கு நேம் கொடுப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் E. Clனா குளோரிடோ, பிஸ், ஈத்தேன், 1,2 டைஅமீன், நைட்ரைட்டோ, O. ஸோ ஓன்றது ஓ லிங்கேஜ், NO2 தான் அது ஓ லிங்கேஜ், கோபால்டேட் 3 குளோரைடு. கொஷின் நம்பர் 6, KAlC2H4 thrice என்ற அணைவுச் சேர்மத்தின் IUPAC பெயர். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரையும் K வந்து நேர்மின் அயனி,
அந்த காம்ப்ளெக்ஸ் பேர் வரலையும் எதிர்மின் அயனி. therefore option A potassium trioxalato aluminum 3, option B potassium trioxalato aluminate 2, option C potassium trisoxalato aluminate 3, option D potassium trioxalato aluminate 3. So option D potassium trioxalato அது சேவர்னோ ஆக்சலேட்டோ அலுமினேட் 3 என்பது சரியான பதில். கொஷின் நம்பர் 7. பின் வரனொற்றுள் 1.73 BM கான திருப்புத்திறன் மதிப்பினை பெற்றுள்ளது எது? ஸோ 1.73 வரும்னு சொன்னால் அங்கே ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து இருக்கணும், தனித்த எலக்ட்ரான் வந்து இருக்க வேண்டியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் விட்டுருக்காங்க. ஆப்ஷன் ஏ TiCl4, ஆப்ஷன் பி cobalt complex, that is COCl6 4-, option C Cu NH3 4 times -2, option D nickel complex. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C Cu NH3 4 times +2. Question number 8. உயர் சுழற்சி D5 எண்முகி அணைவு ஒன்றின் படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல், that is CFSE மதிப்பு. CFSEனா இங்கிலீஷில் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசிங் எனர்ஜி சொல்கிறோம் நம்ம, அதாவது படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல்னு சொல்கிறோம் நம்ம. அதனுடைய மதிப்பு ஆப்ஷன் ஏ -0.6 ΔO, ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி 2 × P - ΔO. ஸோ Pன்றது பேரிங் எனர்ஜி. ஆப்ஷன் டி 2 × P + ΔO. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 0. கொஷின் நம்பர் 9. பின் வரனொற்றுள் அதிகபட்ச ΔO எண் மதிப்பை பெற்றுள்ள அணைவு அயனி எது? ஆப்ஷன் ஏ கோபால்ட் சயனைடு காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் பி கோபால்ட் ஆக்சலேட் காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் சி கோபால்ட் வாட்டர் காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் டி கோபால்ட் அம்மோனியா காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் எந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கோ அந்த லிகாண்டுடைய ΔO மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ கோபால்ட் CN சயனைடு காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ΔO வேல்யூ வந்து ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 10. பின் வரனொற்றுள் எனன்ஷியமர் இணைகளை தரவல்லது எது? ஆப்ஷன் ஏ குரோமியம் அண்ட் கோபால்ட் காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் பி கோபால்ட் காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் சி platinum again platinum complex, option D cobalt complex. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி COEN twice Cl2Cl. Question number 11. platinum NH3 twice Cl2 என்ற அணைவுச் சேர்மம் பெற்றுள்ள மாற்றியம். ஆப்ஷன் ஏ அணைவு மாற்றியம், ஆப்ஷன் பி இணைப்பு மாற்றியம், ஆப்ஷன் சி ஒளி சுழற்சி மாற்றியம், ஆப்ஷன் டி வடிவ மாற்றியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வடிவ மாற்றியம். கொஷின் நம்பர் 12. ஸோ பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 லிகாண்டு புரோடின், அம்மோனியா, புரோமின், Cl என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான வடிவ மாற்றியங்கள் எத்தனை? ஸோ 4 லிகாண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு 3 வகையான மாற்றியங்கள் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 3 என்பது சரியான விடை. அது 6 லிகாண்டு டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அங்கே 15 மாற்றியம் வரும். 6 லிகாண்டு 6 யூனியன் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அங்கே 15 மாற்றியம் வரும். இங்கே வந்து 4 லிகாண்ட் இருக்குது, அப்போ 3 மாற்றியங்கள் வாய்ப்பு இருக்குது. கொஷின் நம்பர் 13. பின் வரனொற்றுள் இணைப்பு மாற்றியங்களை குறிப்பிடும் இணைகள் எது? இணைப்பு மாற்றியங்களை குறிப்பிடும் இணைகள் ஆப்ஷன் ஏ காப்பர் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் பிளாட்டினம் காப்பர் காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் பி கோபால்ட் காம்ப்ளெக்ஸில் NO2 ONO கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் NCS SCN, ஆப்ஷன் டி ஆ மற்றும் இ. ஸோ ஆ மற்றும் ஈன்றது தான் இங்கே சரியான பதில். சாரி, இ கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 14.
CONH3 4 times Br2Cl என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான மாற்றியம். ஆப்ஷன் ஏ வடிவ மற்றும் அயனியாதல் மாற்றியம். ஆப்ஷன் பி வடிவ மற்றும் ஒளி சுழற்சி மாற்றியம். ஆப்ஷன் சி ஒளி சுழற்சி மாற்றியம் மற்றும் அயனியாதல் மாற்றியம். ஆப்ஷன் டி வடிவ மாற்றியம் மட்டும். ஸோ ஆப்ஷன் ஏ வடிவ மாற்றியம் மற்றும் அயனியாதல் மாற்றியம். கொஸ்டின் நம்பர் 15. பின்வரும் அணைவுச் சேர்மங்களில் மாற்றிய பண்பினை பெற்றிருக்காதது எது? ஆப்ஷன் ஏ நிக்கல் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் பி பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் சி கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் டி இரும்பு காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் அயன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி FeCl6 3-. கொஸ்டின் நம்பர் 16. உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் 0 மதிப்பினை பெற்றிருக்கும் அணைவுச் சேர்மம். உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் 0 இது? ஆப்ஷன் ஏ அயன் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் பி ஆல்சோ அயன் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் சி FeCO5. இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் கார்பனைல் அது சொன்னோம். ஆப்ஷன் டி ஆ மற்றும் இ இரண்டும். ஸோ ஆப்ஷன் சி FeCO5 அயன் பென்டா கார்பனைல், இரும்பு பென்டா கார்பனைல்னு சொல்கிறோமா. கொஸ்டின் நம்பர் 17. ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன் இரும்பு 2 பாஸ்பேட்டின் மூலக்கூறு வாய்ப்பாடு. ஆப்ஷன் ஏ. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி FeH2n CH2CH2NH2 thrice, that is tris ethylene diamine PO4 twice. கொஸ்டின் நம்பர் 18. பின்வருவனற்றுள் பேராகாந்தன்மை உடையது எது? எதுக்கு பேராகாந்தன்மை சொன்னால் எதுக்கு அன்பார் எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு பேராகாந்தன்மை சொல்கிறோம். நம்ம எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பேராகாந்தன்மை, எலக்ட்ரான் ஃப்ரீயாக இல்லைன்னு சொன்னால் அது டயாகாந்தன்மை. ஸோ ஆப்ஷன் ஏ ஜிங்க் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் பி கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் சி நிக்கல் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் டி நிக்கல் காம்ப்ளெக்ஸ் வித் ஸ்ட்ராங் லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ NiH2O 6 times 2+. கொஸ்டின் நம்பர் 19. முகப்பு மற்றும் நெடுவரை மாற்றியங்களை பெற்றிருப்பது எது? ஸோ ஃபேசியல் அண்டு மெரிடோனியல். ஆப்ஷன் ஏ கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் பைண்டிங் வித் எத்திலீன் டையமீன். ஆப்ஷன் பி கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். ஆப்ஷன் சி. ஸோ எல்லாமே கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் தான். ஆப்ஷன் ஏ மட்டும் பார்த்திங்கன்னா கோபால்ட் வித் ட்ரிஸ் எத்திலீன் டைமண்டோட பைண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி CONH3 thrice Cl thrice. ஸோ அங்கே தான் ஃபேசியல் அண்டு மெரிடோனியல் மாற்றியம் வந்து உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 20. சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ எண்முகி அணைவுகளை விட தலசதுர அணைவுகள் அதிக நிலைப்புத்தன்மை உடையவை. ஆப்ஷன் பி காப்பர் காம்ப்ளெக்ஸின் சுழற்சியை மட்டும் பொறுத்து காந்த திருப்புத்திறன் மதிப்பு 1.73 BM, மேலும் இது தலசதுர வடிவம் கூடியது. ஆப்ஷன் சி இரும்பு காம்ப்ளெக்ஸ் இன் படிகப்புல பிளப்பு ஆற்றல் மதிப்பு தட் இஸ் del0 ஆனது FeCN6 விட அதிகம். ஆப்ஷன் டி வெனாடியம் காம்ப்ளெக்ஸின் படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் மதிப்பானது வெனாடியம் H2O 6 times 2+ இன் படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் மதிப்பை விட அதிகம். ஸோ இதனோட சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். வெனாடியம் H2O 2+ இன் படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் மதிப்பு டைட்டானியம் H2O 6 times 2+ உடைய படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் மதிப்பை விட அதிகம். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.